ஹே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இனிமேல் புதுசாக வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இத்தனை சதுரடிக்கு மேலே நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்தால் கார் நிறுத்துவதற்கான இடமெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் அரசாணை காப்பி இல்லாமல் தான் நம்ம பத்திரிகை செய்தியில் வந்த அந்த ஒரு நியூஸ் தான் எடுத்து நான் பேசியிருப்பேன். அப்போ நம்ம கைக்கு வந்து அரசாணை கிடைக்கல. பட் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க. அந்த அரசாணையில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, தமிழ்நாட்டினுடைய பில்டிங் ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுது, அதில் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, எத்தனை சதுர மீட்டருக்கு மேலே நீங்கள் வீடு கட்டினீங்க அப்படின்னா இந்த கார் பார்க்கிங் இடம் எல்லாமே விடணும் அப்படிங்கிற முழுமையான தகவல் எல்லாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். முடிஞ்ச அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது இதுதாங்க அந்த அரசாணை, அர்பன் டெவலப்மெண்ட் அமெண்ட்மெண்ட்ஸ் டு த தமிழ்நாடு கம்பைன்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் 2019 relating to parking space for a single dwelling unit notification issued. அதாவது தமிழ்நாடு கம்பைன்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் 2019 இந்த ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. எது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனி குடியிருப்பு வீடு இருக்குது பார்த்தீங்களா, தனி குடியிருப்பு வீட்டில் பார்க்கிங் ஸ்பேஸ் விடுவது சம்மந்தமான ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அரசாணை நிலை எண் 156, வெளியிட்ட தேதி 10/10/2025. ஆனால் இப்போ தான் வந்து ஆன்லைனில் கொண்டு வந்திருக்காங்க. அக்டோபர் 10ஆம் தேதியிலேருந்து இது நடைமுறைக்கு வந்திருக்குது. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த செட் ரூல்ஸ் இன் அனெக்சர் 4 இன் பார்ட் 1 அண்டர் த ஹெட்டிங் ரெசிடென்சியல் in the note thereunder the item 5 shall be substituted as below. அதாவது இந்த தமிழ்நாடு கம்பைன்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் 2019 இந்த ரூல்ஸ் படி அந்த ரூல்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய அனெக்சர் 4ல் பார்ட் 1ல் ரெசிடென்சியல் கீழே இருக்கிறது இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாருங்கள். இன் த கேஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஹவுஸ் வித் சிங்கிள் டுவெல்லிங் யூனிட் அப் டு 300 ஸ்கொயர் மீட்டர் இன் எ ஃப்ளாட், parking spaces shall be provided subject to a maximum of 2 car spaces and 2 two-wheeler spaces அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தனி நபர் தனி குடியிருப்பு பகுதி வீட்டில், இண்டிவிஜுவல் ஹவுஸ் தனி குடியிருப்பு வீட்டில் அந்த வீட்டினுடைய அளவு 300 சதுர மீட்டருக்கு உள்ளே இருக்குது அப்படின்னா 2 கார் நிறுத்துவதற்கான இடமும் 2 டூ வீலர் நிறுத்துவதற்கான இடமும் விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ரெண்டாவதாக, if the area exceeds 300 ஸ்கொயர் மீட்டர் a maximum of 4 car spaces and 4 two-wheeler spaces shall be provided. அதே பில்டிங் வந்து 300 சதுர மீட்டருக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் அதிகபட்சம் 4 கார் நிறுத்துவதற்கான இடம் விடணும், 4 டூ வீலர் நிறுத்துவதற்கான இடம் விடணும் அப்படிங்கிறத இதில் தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த தமிழ்நாடு கம்பைன்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸில் வந்து எப்படி இருக்குது இதுக்கு முன்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் அந்த அனெக்சர் 4 பார்க்கிங் ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதெல்லாமே கூகுள்லேயே இருக்கும். இதில் போனீங்கன்னா ரெசிடென்சியல் அப்படிங்கிறதுல கார்பரேஷன் ஆர் முனிசிபல் ஏரியாஸ் அப்படின்னு ஒன்று பிரிச்சிருப்பாங்க, பஞ்சாயத்து ஏரியாஸ் அப்படிங்கிறது ஒன்று பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதில் லைன் ஐட்டம் 5ல் வந்து சொல்லியிருக்காங்க, ஃப்ளோர் ஏரியா எபவ் 75 ஸ்கொயர் மீட்டராக இருந்தால் ஒரு கார் ஸ்பேஸும் ஃபார் எவ்ரி 75 ஸ்கொயர் மீட்டர், ஒவ்வொரு ஃப்ளோர் ஏரியா 75 ஸ்கொயர் மீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா ஒரு கார் நிறுத்துவதற்கான இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். இதே வந்து ஃப்ளோர் ஏரியா 300 ஸ்கொயர் மீட்டராக இருந்ததுன்னா ஒரு ஃப்ளாட்டுக்கு வந்து 2 கார் நிறுத்தணும், 2 கார் நிறுத்துவதற்கான இடமும் 2 பைக் நிறுத்துவதற்கான இடமும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அதில் சொல்லப்படுது புதிய விதிமுறைகளில். இதே ஃப்ளோர் ஏரியா வந்து 300 சதுர மீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா அந்த ஒரு வீட்டுக்கு மட்டும், அந்த ஒரு ஃப்ளாட்டுக்கு மட்டும் 4 கார் நிறுத்துவதற்கான இடம் கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லைன் ஐட்டம் 5 வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது கார்பரேஷன் முனிசிபல் ஏரியா பஞ்சாயத்து ஏரியா ரெண்டுக்குமே இந்த விதிமுறை வந்து பொருந்தும். இதில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த விதிமுறைகள் வந்து பொருந்தும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 2 பிடிஎஃப் ஃபைலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.